கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை மனிதர்களின் முன்பதாக என்னை பற்றி சொல்லுகிறவன் அல்லது என்னை பற்றி வெளிப்படுத்துகிறவன், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிக்கை பண்ணுகிறவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவினிடத்தில் பெற்ற நன்மைகளை நாம் மற்றவர்களிடத்தில் சொல்லி மற்றவர்களையும் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக வழிநடத்தும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியப்படுகிறவராக, நம்மை குறித்து பிதாவினிடத்தில் அவர் அறிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நான் பெற்றிருக்கிற இன்பம் அல்லது நான் பெற்றிருக்கிற இந்த நன்மை, நான் பெற்றிருக்கிற இயேசு எனக்கும் என் குடும்பத்திற்கும் அல்லது எனக்கு மட்டும் போதும் என்று சொல்லி இராதபடிக்கு நான் பெற்றிருக்கிற இந்த நன்மையை அயலகத்தாருக்கும் நான் சொல்லுவேன் என்று சொல்லி நம்முடைய நண்பர்களுக்கும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் இயேசுவை குறித்து நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, இயேசுவை குறித்து நாம் சொல்லும் பொழுது அவர்களும் இந்த கிறிஸ்துவின் அன்பண்டை இழுக்கப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களை, கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுவது ஒரு மதத்தை மாறி வருவது அல்ல. கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் எப்படியாக இருக்கிறது? நாம் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறோமா? மற்றவர்களிடத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா? நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என கருமையானவர்களே, கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது அவர் நம்மை பிதாவினிடத்திலே அறிக்கை பண்ணுவார். என கருமையானவர்களே, அடுத்த வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மனுஷர் முன்பதாக என்னை ஒருவன் மறுதலிப்பானால் என் பிதாவின் முன்பதாக நான் அவனை மறுதலிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு துக்கமான ஒரு காரியம் இல்லை? நிறைய இடத்துல ஒரு வேளை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோமா? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஐடென்டிட்டி வேண்டான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எடை இழந்தாலும் எண்ணத்தை இழந்தாலும் என் இயேசு என்கிற பெயரை நான் இழந்து போக மாட்டேன் என்கிற வைராக்கியம் நமக்கு வரும் பொழுது இயேசு உன்னை பிதாவின் முன்பதாக கனப்படுத்துவார். கிறிஸ்துவை அறிக்கை செய்வதில் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் பின் வாங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதி எடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை அறிக்கை இடத்தக்கதான கிருபையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் எந்த நிலைமையிலும் என் இயேசுவின் அன்பை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி உறுதி எடுக்க கர்த்தர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.